சமூக வலைதளங்கள்ல ஒரு 2-3 நாளா இந்த புகைப்படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இலங்கையில வெள்ளை யானைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான பதிவுகளும் அது தொடர்பான கருத்துக்களும் நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. செய்தித்தளங்கள்ல பார்க்க கிடைக்கல. இது சமூக வலைதளங்கள்ல பார்த்த செய்தி. இதுல என்ன உண்மை இருக்கு, இது எங்க நடந்திருக்கு அப்படின்றத தான் பார்த்துட்டு நாம இன்றைய நாளுக்கான செய்திக்கு போகலாம். அதாவது கிழக்கு மாகாணத்தினுடைய பாணம என்ற கிராமத்துல தான் இந்த வெள்ளை யானை யோடிய பார்த்திருக்காங்க. ஒரு ட்ரோன் கேமரா மூலமா இது படமெடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா சுற்றுலா பயணிகள் இதை ஆர்வமா அங்க போய் பார்க்கறாங்க. வெள்ளை யானை அப்படின் போது ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேருக்கு வித்தியாசமா இருக்கும். இலங்கையில யானைகள் அப்படின்றது இலங்கையில ஒரு மிக முக்கியமான ஒரு உயிரினம். அது அடிப்படையில யானைகள் சரணாலயமா இருக்கட்டும், இந்த மாதிரியான யானைகள் இருக்கிற இடங்களை சுற்றுலா பயணிகள் பார்க்கறது மிக மிக அதிகம். அதுல இந்த வெள்ளை யானை இருக்கு அப்படின் போது இன்னும் அதிகமா இந்த பாணம பிரதேசத்துக்கு சுற்றுலா பயணிகள் போய் பார்க்கறாங்க. இந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமல்ல, கிராமத்தில் இருக்க மக்கள், பக்கத்துல இருக்க கிராம மக்கள், இலங்கையில் இருக்கிற பல சுற்றுலா போறவங்க எல்லாருமே இங்க போறாங்க. இப்ப இந்த வெள்ளை யானைகளை பார்க்கறதுக்கு. இந்த வெள்ளை யானை உண்மையாவே இலங்கையில இருக்கா, இந்த பிரதேசத்துல இருக்கான்னு பார்த்தா இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, இது என்ன நடந்தது அப்படின்னா, அந்த பிரதேசத்துல இந்த யானைகள் வந்து சாதாரணமா அங்க இருக்கிற சேறு, சுரியன்னு சொல்லுவோம் நாம, மணல்கள், வெள்ளை மணல்கள் இதெல்லாமே வந்து இந்த யானையில ஒட்டி இருக்கு. எங்கேயா ஒரு இடத்துல இந்த தண்ணி இருக்கிற இடங்கள்ல உருண்டு பிறண்டு இருப்பாங்களா இருக்கும். அந்த நேரத்துல இதை ஒட்டி இருக்கு. இதனால இந்த யானைகள் வெள்ளை நிறமா காட்சி அளிக்குது. உண்மையிலே இயற்கையா இந்த யானைகள் வெள்ளை இல்லை என்றதுதான் இப்ப சொல்லப்படுகிற விஷயம். இந்த யானைகள் மட்டுமில்லை, இன்னும் பல யானைகள் அங்க இந்த மாதிரி நிறங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதிகமா மக்கள் ஆச்சரியமா பார்க்கிற ஒரு விஷயமாகவும், இது அதிகமா பகிரப்படுகிற விஷயமாகவும், நிறைய பேர் இதை பார்த்து உண்மையிலே வெள்ளை யானை இருக்கு, இந்த வெள்ளை யானையை பற்றிய பல தகவல்களையும் இந்த புகைப்படங்களோட பகிர்ந்திருந்தாங்க. உண்மையிலே வெள்ளை யானை இல்லை அப்படின்னு சொல்லித்தான் சொல்லப்படுது. இந்த விஷயம் தான் பரவலா சமூக வலைதளங்கள் அதிகமா பகிரப்படுற விஷயம். நீங்க இதை பார்த்திருக்கீங்களா, இல்ல வெள்ளை யானை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்கு அப்படின்றதையும் கருத்துக்கள்ல சொல்லுங்க. நேற்றைய நாள்ல பரபரப்பா பேசிய ஒரு முக்கியமான விஷயம் தான், நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு ஹம்பாந்தோட்டை நீதிமன்றம் ஒரு பிடியாணை பிறப்பித்திருந்தது. இவர் வந்து மாலத்தீவுக்கு சென்றிருந்தார் நேற்றைய நாள்ல. அதனால இந்த நீதிமன்ற வழக்குக்கு நேற்று அவர் ஆஜர் ஆகாத காரணத்தால் இந்த பிடியாணையை நீதிமன்றம் பிறப்பிச்சிருந்தாங்க. இன்றைய நாள் அவர் மாலத்தீவில் வந்து ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகி அந்த பிடியாணை வந்து விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கு. இந்த விஷயம் இன்றைய நாளில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. குறிப்பாக இது பெரிய அளவாக நேற்று பேசப்பட்டது. இன்றைய நாளில் அது ஓரளவுக்கு ஓகே, இதுதான விஷயம் அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு. 2017ஆம் ஆண்டு ஹம்பாந்தோட்டை அதாவது ஹம்பாந்தோட்டை ஹாபர், அதாவது துறைமுகத்தை வந்து வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்கறதுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க. இது நீதிமன்ற உத்தரவை மீறி நடத்தது போராட்டம் என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு அவருக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படையில் தான் நேற்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. எனவே இது நேற்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்தியினுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சரி, இதோட இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று நேற்றைய நாளில் நடந்திருக்கு. செய்தியில நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த அடிப்படையில் இந்த மாதிரிலாம் நம்ம மக்கள் அல்லது இந்த சாரதிகள் செய்யறாங்க அப்படின்றது பெரிய ஆச்சரியமா இருக்கு. மொரட்டுவையில ஒரு சாதாரணமான சின்ன லொரி ஒன்றுல இறந்த உடல்களை கொண்டு போறதுக்கான பெட்டி, இந்த பெட்டிகளை வந்து ஏற்றி கொண்டு போயிருக்காங்க. எப்படி ஏற்றி கொண்டு போயிருக்காங்கன்னா பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு லொரியில ஏற்ற முடியுமா அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்படியே மேல 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 அடிக்கி 39 பெட்டிகள் இந்த சிறிய லொரியில கொண்டு போயிருக்காங்கன்னு பாருங்க. எந்த அளவுக்கு இதை யோசிச்சிருக்காங்க பாருங்க. பக்கத்துல வாரவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து, இது சரிஞ்சு விழுந்தா எத்தனை பேருடைய உயிர்கள் இதனால பாதிக்கப்படும் என்ற ஒரு எண்ணமே இல்லாம, ஒரு பொது அறிவு கூட இல்லாம இந்த லொரியில ஒரு சாரதி இந்த விஷயங்களை ஏற்றி கொண்டு வந்து, இந்த பொட்டிகளை ஏற்றி கொண்டு வந்திருக்காங்கன்னா பாருங்க. இதை போலீசார் வழிமறைத்து உடனடியாக சாரதியை கைது செஞ்சிருக்காங்க. இது வந்து உடனடியாக போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடந்து கொண்டு வருவதாக சொல்லப்படுது. எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. எவ்வளவு இது என்ன அடிப்படையில இந்த மனநிலையில இந்த மாதிரி ஏற்றி கொண்டு போறாங்க அப்படின்றான் தெரியல. பாதையில இத்தனை பேர் போவாங்க, குழந்தைகள் போவாங்க, வயசானவங்க போவாங்க, வாகனங்கள் போகுது. எந்த அளவுக்கு இது இருக்கு அப்படின்றதுதான் பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. அதோட நேற்றைய நாள்ல பொருள சந்தியில இடம்பெற்ற கிரேன் வாகனத்தை மிக வேகமாக செலுத்தி கொண்டு சென்ற சாரதி கைது செய்யப்பட்டிருந்தாரு. அவர் கஞ்சா பாவித்தாக மருத்துவ பரிசோதனையில உறுதிப்படுத்தப்பட்டது. இன்றைய நாள்ல அவருக்கான விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டிருக்கு. அதோட அந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. இன்னும் ஒரு செய்தி, இது வெளிநாட்டு செய்தியா இருந்தாலும் மிக அதிகமா நம்ம மக்கள் அதிகமா பார்க்கிற தேர்ற ஒரு விஷயம் இது. பலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தம். இந்த யுத்தம் காரணமாக இதுவரைக்கும் 60,000 தாண்டி
உயிர்கள் பலியாகி இருக்கு, மக்கள் பலியாகி இருக்காங்க, பொதுமக்கள் பலியாகி இருக்காங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் இந்த 60,000 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் சர்வதேச ஊடகங்கள் இன்று பகிர ஆரம்பித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துக்குள்ள 1,45,000 பேர் காயமடைந்திருக்காங்க. பலர் இன்னும் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்படல. அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாத அளவுல பல உயிர்கள் பல பேர் இன்னும் காணாமல் போயிருக்காங்க. இதோட வரும் நாட்கள்ல பலஸ்தீன் காசா பிரதேசங்கள்ல உணவின்றி உயிரிழக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சர்வதேச அமைப்புகள் இப்ப எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த உணவு பற்றாக்குறை அப்படின்றது காசாவில மிக பெரிய அளவுல இப்ப நடந்து வருது. ஒவ்வொரு நாளும் உணவின்றி உயிரிழக்கின்ற குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. போசாக்கு குறைவு காரணமாக ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வைத்தியசாலையில அனுமதிக்கப்படுறாங்க. 20,000க்கும் அதிகமான குழந்தைகள் இந்த வருஷத்துல மட்டுமே போசாக்கு குறைவாக அதி தீவிரமான சிகிச்சைகளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. அந்த அளவுக்கு உணவு பற்றாக்குறை மிகப்பெரிய அளவுல காசாவில இருந்து வருது. 20% மக்களுக்கு மிக மோசமான உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. மிக மிக மோசமான உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு வரைக்கும் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்புல 17 குழந்தைகள் உணவு இன்றி நேரடியாக உயிரிழந்திருக்காங்க. உணவு இல்லாமலே உயிரிழந்திருக்காங்கன்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இவ்வளவு கொடுமையான விஷயங்கள் காசாவில் நடந்து கொண்டிருக்கு. யுத்தத்தையும் தாண்டி உணவு பிரச்சனை இப்பொழுது பெரிய அளவாக அங்க கோரமாட ஆரம்பித்திருக்கு. கிட்டத்தட்ட 62,000 மெட்ரிக் டன் உணவுகள் தேவை ஒரு மாசத்துக்கு காசாக்கு. ஆனா இப்ப கிடைக்கிறது 27,000 மெட்ரிக் டன், 30,000 மெட்ரிக் டன், 35,000 மெட்ரிக் டன் உணவு தான் ஒவ்வொரு மாசமும் கிடைக்குது. கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேல இல்ல. மிகப்பெரிய அளவான உணவு பஞ்சம் வருகின்ற நாட்கள்ல ஏற்பட்டால் பாரிய அளவான உயிர் சேதங்கள், உயிர் பலிகள், உணவின்றி இல்லாம போகக்கூடிய மிக கொடுமையான விஷயங்கள் காசாவில் நடக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தம் காரணமாக இன்னும் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் பொதுமக்கள், குழந்தைகள் உயிரிழந்து கொண்டிருக்காங்க அப்படின்றது உலக நாடுகள் பார்த்து கொண்டுதான் இருக்கு. எந்த அளவுக்கு இதை நிறுத்தணும், இது ஏன் இதற்கான பதில், இதனுடைய பேச்சுவார்த்தைகள் எந்த நாடும் இதற்கு அழுத்தம் கொடுக்காம இருக்கிறது, இது தொடர்பான விஷயங்களை மேலத்திய நாடுகளோடு பேசி இல்லது சம்பந்தப்பட்டவரோடு பேசி இதை நிறைவுக்குள் கொண்டு வராமல் இருப்பது என்றது மிகப்பெரிய அளவான கேள்விக்குறிகளை ஏற்படுத்தியிருக்கு. இதோடு என்னதான் யுத்தம் செஞ்சவங்க இருந்தாலும் பொதுமக்கள் இதால பாதிக்கப்படுறாங்க. அதுவும் இன்னும் ஒரு கொடுமை, உணவில்லாம உயிரிழக்கிறது அப்படின்றது இப்பத்தைய காலத்துல, இந்த நவீன காலத்துல மிக கொடுமையானது அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற ஒரு விஷயமே. சர்வதேச அமைப்புகள் மிகப்பெரிய கண்டனத்தையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பாக ஆராய்ந்து இது தொடர்பான தீர்மானத்தை ஒரு சில நாட்கள்ல மணித்தியால கணக்கில் அதை எடுக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவான செய்தியாக இருந்தது. அதை உங்களோட பறந்த வச்சு இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகளாக இவைதான் இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.